Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by Buy Mode e-shopping app. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றியை நம்ம சீக்கிரம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி ஆகணும்னா நம்ம மாறணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும், அந்த பொசிஷனை நீங்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நேரான பாதையில் நீங்கள் போகணும். சரியா? மற்றவங்களோட பாதைகளை நீங்கள் பின்பற்றலாம், அதாவது அதை ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கையிலையும் அது நடக்கும். அந்த அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே போயிட்டு தான் நம்ம அந்த வெற்றிக்கனியை எட்ட முடியும் இல்லையா? ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்காக நம்ம வந்து குறுக்கு வழியில் நம்ம எப்படி போய் நம்ம அந்த வெற்றியை நம்ம அடைகிறதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து நேரான பாதையில் போனால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த சக்ஸஸ் கூட நிலையாக இருக்கும். சரியா? நம்ம நேரான பாதையில் போய் அந்த சக்ஸஸை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது தான் அதை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். அந்த முழுமையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷம் வந்து நிலையாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு திங் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வேணும், அந்த வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், இந்த இப்போ ஹை பொசிஷனில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருக்கவே கூடாது. அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். என்னால் முடியும். ஸோ நான் அதை முடியும்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என்னால் முடியும், அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த சக்ஸஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு என்னால் முடியுமா முடியாதா, அந்த மாதிரி என்னால் எனக்கு இந்த பொசிஷனை நான் அடைஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேள்விகளே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக மாறிடும். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. சரியா? ஸோ அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் திங்ஸை நீங்கள் உங்கள் மனசுலேருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். சரியா? உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன படிச்சிருப்போம், எல்கேஜிலேருந்தே படிச்சிருப்போம். ஆமை முயல் கதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆமைக்கிட்டேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த முயல்கிட்டேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 பேர்கிட்டேருந்துமே நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கணும், அவங்களோட கெட்ட விஷயங்களை நம்ம விட்டுறணும். இதே தான் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான். எந்த ஒரு நபரை சந்தித்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும், நமக்கான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நல்ல விஷயங்களை, கெட்ட விஷயங்களை அப்படியே தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபும் ஸ்மூத்தாக போகும். நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் அடைகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதாவது இந்த முயல்கிட்ட இருந்து அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு திங்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரியா? அது வந்து முயல் வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக ஓடும். ஆனால் வந்து அது என்ன பண்ணுச்சு, ஒரு கெட்ட புத்தினால் அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த ரன்னிங் ரேஸில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இந்த ஆமைக்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த பொறுமை, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த விடாமுயற்சி. ஓகேவா? ஆமையால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது, மெதுவாக தான் போக முடியும். ஆனால் கடைசியில் வெற்றிக்கனியை சுவைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆமை தான். ஓகேவா? முயல் என்ன பண்ணுச்சு, அதை வந்து கொஞ்சம் தாழ்வாக நினச்சிச்சு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு எதிராளியாக ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா, இப்போது எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் எடுக்க முடியாதுல்ல, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. உங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் தான் முடியும், நான் தான் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், ஸோ இவனை வந்து எப்படியாவது நம்ம வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள நம்ம தாழ்வாக எப்போவுமே நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? உங்களுடைய நோக்கம், அதாவது போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து அந்த பொறாமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றியை அடைய முடியாது. ஸோ முயல்கிட்ட இருந்து அந்த ஃபாஸ்ட்டை மட்டும் கற்றுக்கோங்க. ஆமைக்கிட்ட இருந்து அந்த பொறுமை, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த விடாமுயற்சி, அதை தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணக்கூடியது. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணுச்சு, மெதுவாக பொறுமை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட விஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மெயின் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் மட்டும் நீங்கள் எடுக்கணுமே தவிர மற்ற நபர்களை தாழ்வாக நினைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கான விஷயங்களை மட்டும் மற்றவங்கக்கிட்டே இருந்தும் சரி, எந்த ஒரு செயல்களிலிருந்தும் நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக சக்ஸஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
அவமானங்கள், வலிகள் இது எல்லாமே கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும். எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பா அந்த அவமானங்கள், வலிகள் வந்து இப்போ ஒரு டைம் நீங்க வந்து அத அது வந்து நெகட்டிவ் கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு உங்க உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சக்ஸஸுக்கு அம் அ சக்ஸஸ தடுக்கிற மாரி அவமானங்கள், வலிகள் எல்லாம் நடக்கலாம். ஆனா, அத வந்து நான் ஃபுல்லா மறந்துடணும் அப்படின்னு சொல்லல. ஆனா, அ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்போ வந்து சோர்வுற்று போறீங்களோ, என்னால இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்குதோ, நீங்க எப்போ வந்து ஸ்லோ ஆகுறீங்களோ, எப்போ வந்து உங்களோட மைண்ட் வந்து என்னால இது முடியுமா அப்படின்னு டவுன் ஆகுறீங்களோ, அந்த டைம்ல இந்த அவமானங்கள், நீங்க பட்ட வலிகள நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டவுன் ஆக மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்ப குடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக மட்டும் அந்த அவமானங்கள், வலிகள வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மத்தபடி அத நெனச்சுட்டே நம்ம சோகமா அந்த இது இருந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே தான் நம்ம டவுன் ஆயிடுவோம். ஸோ அந்த மாரி டவுன் ஆகாம அந்த அவமானங்கள், வலிகள உங்கள பூஸ்டப் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து சக்ஸஸ நீங்க பார்ப்பீங்க. இப்போ பாருங்க, பாசிட்டிவ் இந்த வார்த்தைகள் பாருங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் ஓகேவா? இந்த 2க்குமே இந்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட லெட்டர்ஸ கவுண்ட் பண்ணி பாருங்க. 8 லெட்டர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ்க்கும் 8 லெட்டர்ஸ் தான், நெகட்டிவ்க்கும் 8 லெட்டர்ஸ் தான். அதே மாரி பெர்மனன்ட், டெம்பரரி. இந்த பெர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் 9 லெட்டர்ஸ் இருக்கும். டெம்பரரி அப்படிங்கிற வார்த்தைக்கும் 9 லெட்டர்ஸ் இருக்கும். அதே மாரி சக்ஸஸ், ஃபெயிலியூர். சக்ஸஸ்க்கும் 7 வார்த்தைகள் இருக்கு. 7 எழுத்துக்கள் இருக்கும். ஃபெயிலியூர் அப்படிங்கிறதுக்கும் 7 எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸோ வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ ஒரே எழுத்துக்கள் இருக்கு. ஆனா, அத நம்ம எத எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நீங்க வந்து அ இந்த இந்த நெகட்டிவ விட்டுட்டு நீங்க பாசிட்டிவ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. 2மே சேம் லெட்டர்ஸ் தான். அதாவது சேம் மீன்ஸ் இதுவும் 8 லெட்டர்ஸ் தான், அதுவும் 8 லெட்டர்ஸ் தான். பட் அந்த நெகட்டிவ நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வலிகள், அவமானங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து டெம்பரரி தான். பெர்மனன்ட் கிடையாது. ஸோ இத வந்து ஒரு டெம்பரரியா நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா, பெர்மனன்ட்டான ஒரு சக்ஸஸ் உங்க லைஃப்ல கிடைக்கும். ஸோ அந்த டெம்பரரியா அவாய்ட் பண்ணிட்டு பெர்மனன்ட் நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ், ஃபெயிலியூர். ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான். ஸோ தோல்விகள் கண்டிப்பா வேணும். நம்ம நார்மலா சொல்றது தான். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. ஸோ ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஃபெயிலியர்ஸ் கற்றுக் கொடுக்குற பாடங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஃபெயிலியரையும் நினச்சிட்டு நீங்க டம்ப் ஆகாம, நீங்க அதிலிருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ உங்கள பூஸ்டப் பண்றதுக்காக மட்டுமே அந்த ஃபெயிலியர்ஸ், அந்த அவமானங்கள் எல்லாமே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணுமே தவிர, அதிலே வந்து எப்பவுமே உங்க வாழ்க்கைய வந்து வீணடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து உங்க தெளிவுல உங்க நீங்க இப்போ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டீங்க. ஸோ அதில வந்து தெளிவா இருங்க. சரியா? அதில வந்து எந்த ஒரு கன்ஃப்யூஷனும், குழப்பமும் உங்களுக்கு வரக்கூடாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, அத நோக்கி பண்ணுங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு, இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? நான் இத பண்ணா நான் சக்ஸஸ் ஆவேனா? இல்ல இப்போ வந்து நீங்க ஒரு முடிவோட இருப்பீங்க. உங்கள குழப்புறதுக்காக உங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சரிப்படாது. சில பேர் என்னென்னா, நல்லா படிச்சிருப்பாங்க. அ பட் படிக்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாருக்கோ இப்போ பேரண்ட்ஸ்க்காக இருக்கலாம். அவங்களோட விருப்பம் இல்லாம ஒரு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம். பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற ஒரு இதில இருக்கும். ஸோ வந்து அவங்க எதில சக்ஸஸ் ஆவாங்க? இப்போ இப்போ பேரண்ட்ஸ்க்காக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஃபீல்ட்லேயே நம்ம போனோம் அப்படின்னா சக்ஸஸ பார்க்க முடியாது. இவங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு எதில இன்ட்ரெஸ்ட்டோ அதில அந்த ஃபீல்டில அவங்க போனா தான் அவங்களால சக்ஸஸ பார்க்க முடியும். பட் என்ன சொல்லுவாங்க, "நீ இவ்ளோ படிச்சிருக்க, நீ இத பண்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த ஃபீல்டில நம்மளால கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ, அதில வந்து நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ பார்க்க முடியும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளுக்கான வாழ்க்கைய நம்ம வாழவும் முடியாது. நம்ம சக்ஸஸ பார்க்கவும் முடியாது. ஸோ கண்டிப்பா உங்களோட செயல்கள்ல நீங்க வந்து கரெக்ட்டா தெளிவா இருங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு செயல செய்யும்போது, உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அத வந்து ஒரு முழு கவனத்தோட நம்ம செய்யும்போது, நமக்கு கண்டிப்பா அதில வந்து சக்ஸஸ பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மொபைல் பார்க்கணும்னு தோணும். இல்ல
நீங்கள் வந்து டிவி பார்க்கணுன்னு தோணும், விளையாடணும்னு தோணும். ஸோ விளையாடணும்னு தோன்ற டைமில் விளையாடிக்கோங்க. படிக்கணும்னு தோன்ற டைமில் நீங்கள் படிச்சிருங்க. ஸோ 2யுமே டபுள் மைண்டடாக நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இப்போ படிச்சுட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு படிப்பில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நிறைய வந்து மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தியானம் வந்து நம்ம நிறைய பண்ணும்போது அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு பழகணும். ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சு உங்களால் நான் எதுவும் சொல்லியிருக்கேன், எதை நம்ம பண்ணாலுமே ஒரு பர்ட்டிகுலர் டேஸ் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். 2, 3 நாள் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து நிரந்தரமாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். காலையில் அதிகாலை சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும், சரியா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 5:30க்காவது நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சு பழகணும். ஸோ எந்திரிச்சு பழகிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன், ஒரு ப்ரேயர் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், எதுவானாலும் நீங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து அந்த டைமில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.